முருகன் உருவாக்கியதுதான் தமிழ் மொழி. ஆச்சுங்களா? இன்றுள்ள தமிழ், நாம் பேசுகின்ற தமிழை உருவாக்கியவர் நமது கடவுளரை வந்து, அவனும் கடவுளை கொச்சைப்படுத்தான் போனான். ஆனா அவன் முருகன் அவன் தொழிலிங்க, ஆனா இவன் தொட்டிருக்கான். இவங்க உலகத்தெல்லாம் படைக்கல, நம்ம கடவுள். ஆச்சுங்களா? வர்ற மாதிரி அப்படியே பூம்னு வருவாரு, வரம் கொடுப்பாரு. அதெல்லாம் நம்ம கிட்ட அந்த கதையெல்லாம் இல்லை, இதெல்லாம் பிராமண விட்ட கதை. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. சமீபத்தில் தெலுங்கு நடிகரான ஜூனியர் என்டிஆர் வந்து முருகனுடைய கதையை தழுவி ஒரு படம் வந்து நடிக்கிருக்காருங்க. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் நாகவம்சி ட்விட்டர் ஸ்பேஸில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ட்வீட் போட்டிருக்காரு. அது அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா, வடக்கே வந்து பிறந்த முருகனை தெற்கே வந்து வழிபடுறோம் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காருங்க. இதுக்கு பல தமிழ் தேசியவாதிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிறர் வந்து அதுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? பொதுவாக தமிழையும் இழிவுபடுத்துறது ஒன்றும் புதுசு கிடையாது. பிராமணன் தமிழ் மொழியை வந்து நீச பாஷைன்னு சொன்னான். தெலுங்கர்கள் தமிழ் மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாங்க. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். ஆக இந்த அட்டாக் வந்து ஒன்றும் புதுசு இல்லை, காலகாலமாக வரதான். இப்போ இந்த வடிவத்தில் வந்திருக்கு, ஒரு தெய்வத்தை எடுத்து வந்திருக்குது. முன்ன கூட பார்த்தீங்கன்னா, இது கந்தசஷ்டி எழுதுனவும் ஒரு தெலுங்கன் தான். ஆனால் இன்னொரு தெலுங்கு அதை வந்து இழிவுபடுத்தி பேசினான். ஆச்சுங்களா? ஆனால் இதில் மிதிப்படுறது தமிழும் தமிழ் கடவுளும் தான். அப்போ இந்த இதெல்லாம் அப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு எதிர்ப்புலாம் வந்துச்சு. இந்த தெலுங்கர்கள் மேலே ஒரு பெரிய எதிர்ப்புலாம் வந்துச்சு. அவங்களுக்கு தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது நமக்கு வியப்பல்ல. ஆனால் முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம். முருகனை வழிபடுபவர்களில் பெரும்பான்மையோர் தமிழர் என்பதால் முருகன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படலாம். இது ஒரு காரணம். இல்லையே முருகனுக்கும் தமிழுக்கும் நேரடி தொடர்பும் இருந்திருக்க வேண்டும். தமிழ் மொழியை உருவாக்கியவரே முருகன் தான். ஏன்னா தமிழ் மொழி முதல் சிவன் தான் அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினார் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தொடங்கியது சிவன் தான். அவர் சித்திர எழுத்துக்களை கொண்டு முதல்ல சொற்களை எப்படி உருவாக்குவது, அதான் முதல் தமிழ்ச்சங்கம். அவர் சொல்லிட்டார், சொற்களை உருவாக்குறது, அதாவது முதல் சொற்களை எப்படி உருவாக்குறது, அதுதானே அடிப்படையான ஒரு இது. அது சிவன் முதல்ல அதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டாரு. அதன் பிறகு முருகன் வந்து மற்ற பண்பாட்டு பரிமாணங்கள், இலக்கணங்கள், இதெல்லாம் வந்து முருகன் வகுக்கிறது. தமிழ் சொற்களை மீண்டும் எடுத்து வருது, அது ஒரு முழுமையான பரிமாணத்தை கொடுக்குறாரு. முருகன் குருகுலம் வச்சும் தமிழை வளர்க்கிறார். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆக அது மட்டுமல்ல, இன்றுள்ள தமிழை உருவாக்கியவர் முருகன் தான். அதாவது 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், இவை கலந்து உருவாகும் 216 உயிர்மெய் எழுத்துக்கள், இதையெல்லாம் ஆக்கியவர் முருகன் தான். முருகன், அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம். அது தமிழ்ல நீங்க ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்ன மாதிரி உயிர் மெய் உயிர்மெய், மெய்யோடு உயிர் செய்வதால் உயிர் சேர்வதால் உயிர்மெய் ஆகிறது அப்படின்ற மாதிரி மெய்யெழுத்து 18 போட்டிருக்கோம், 12 உயிர் போட்டிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ் சிஸ்டம் வேறு எந்த மொழிக்கு உலகத்தில் இருக்கு? நிறைய மொழிக்கு 24 26 எழுத்துக்கள் அப்படிலாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற இந்திய மொழிகள்லாம் தமிழை காப்பீடிச்சு தான் நிறைய வந்திருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை அவங்க காப்பி அடிக்கலை. அது அந்த அளவுக்கு முழுமையை காப்பி அடிக்க அவங்களுக்கு தெரியல. தமிழ் தான் அதுக்கு என்ன உயிர் மெய், அதுவும் பகிச்சிருக்காரு பாருங்க. உயிர்னா அப்படின்றது வந்து உதடு ஒட்டாமல், அதாவது பாடியினுடைய இது பங்கு குறைவாக இருக்கும். அதான் உயிர் எழுத்துக்கள். வெறும் காத்தால மட்டும் உருவாக்கூடியதுதான் ஒரு எழுத்துக்கள். அப்புறம் முழுக்க பெரும்பாலும் 90%, 80% உடலை மட்டும் வைத்து உருவாக்குறது. இம்மு, இப்பு, இக்கு, இச்சி, இட்டு, இந்த மாதிரியா வர்றதெல்லாம் மெய் எழுத்துக்கள். அப்படின்னு இந்த வகைப்பாடு அதிசயமா இல்லை உலகத்தில் எந்த மொழிக்கையா இருக்கு இதெல்லாம்? அப்ப மெய்யெழுத்துக்கள்னு அது ஏன் மெய்யின்னு அழைக்கிறாங்க? உயிர் எழுத்துக்கள் ஏன் உயிர்னா, உயிருக்கு முதன்மையானது காத்து தானே. வெறும் காற்றை விட்டு உருவாக்கப்படும் ஆ இ ஓ அதெல்லாம் வந்து உயிர் எழுத்துக்கள்னா அது 12. இது ரெண்டு கலந்து உருவாகிற உயிர்மை எழுத்துக்கள்னு இந்த ஸ்ட்ரக்சர் உலகத்தில் எந்த மொழிக்கு இருக்கு? அப்ப தமிழ் மொழி தகுதியானவர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த தகுதியானவர் முருகன். முருகன் உருவாக்கியதுதான் தமிழ் மொழி. ஆச்சுங்களா? இன்றுள்ள தமிழ், நாம் பேசுகின்ற தமிழை உருவாக்கியவர் முருகன் தான். உருவாக்கப்பட்ட காலம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆச்சா? அப்ப
இந்த மொழிக்கு இருக்கிற இந்த சிறப்பு பலருக்கு வைத்தறிச்சல் உண்டாக்கு இல்லைங்களா? இந்த மொழியினுடைய அழகு, எளிமை வச்சுங்களா. இப்போ என்னையே ஒரு சொல்லியிருக்காங்க, தமிழ் வந்து ஒரு தெலுங்கரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம வந்து சோபனா ரவி வந்து நியூஸ் வாசிப்பாங்க. அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நியூஸ் வாசிக்கிறது நல்லா வாசிப்பாங்க. அதை கேட்டுட்டு ஒருத்தர் வந்து அதெல்லாம் கேட்டு வந்திருப்பாரு. என்னுடைய அனுமானம், ஒரு தெலுங்கரை என்கிட்ட சொல்றாரு, தமிழ் இஸ் அன் இம்ப்ரெசிவ் லாங்குவேஜ் ஐசே அப்படின்றார். தமிழ் இஸ் அன் இம்ப்ரெசிவ் லாங்குவேஜ் ஐசே அப்படின்னு அவர் இம்ப்ரெஸ் ஆகிறார். அப்ப நீங்க இசைத்தமிழா இருக்கட்டும், நாடக தமிழா இருக்கட்டும், டெக்சுவல் தமிழ் சொற்பொழிவாகளா இருக்கட்டும், தமிழ் அவ அழகா செய்ய முடியும். தமிழ்ல நிறைய இலக்கண கூறுகள் இருக்கு, இரட்டைக்கலைவு இருக்கு, அது இருக்குது, என்னென்னவோ இருக்குல்ல. தமிழ் இலக்கணங்களே ரொம்ப ஒரு முதிர்ச்சியான இதா இருக்கு. அப்ப இதெல்லாம் நமது கடவுளால் உருவாக்கப்பட்டதான். முருகன் உருவாக்கினார், அதை கிருஷ்ணன் மேம்படுத்தினார், மற்ற பலரும் மேம்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த மொழியை குறி வைக்கிறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த மொழியை குறி வைக்கிறாங்க, இந்த பண்பாட்டை குறி வைக்கிறாங்க. தமிழர்களை கண்டு அவதான் புரியல, நான் சொன்னேன்ல, நீசபாசான்றான் ஒருத்தன், காட்டுமிராண்டி மொழின்றான் ஒருத்தன். ஸோ இது ஒரு எந்த மொழியை காட்டுமிராண்டி மொழி சொல்ற முடியும்? தமிழ் அப்படி சொல்ற முடியுமா? ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருந்தான், அவன் அடி வாங்க இருந்துட்டு போயிட்டான். அது இன்னமும் வந்துருக்குது. இப்போ வட இந்தியா வந்து பேசிட்டு இந்த தெலுங்கு திருப்பி இப்பயும் தெலுங்கு தான் பேசலாம். நல்லா பாருங்க, இப்போ நீங்க அப்பயும் ஒரு தெலுங்கு தான் தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னா நமது கடவுளரை வந்து அவனும் கடவுளை கொச்சைப்படுத்தான் போனான். ஆனா அவன் முருகன் அவன் தொடலிங்க, ஆனா இவன் தொட்டிருக்கான். வெங்காயமே ராமனை தான் தொட்டான், முருகன் தோறதுக்கு தைரியம் வரல, தொட்டுருந்தானா இது. ஆனா இந்த முருகன் எப்படி சொல்ல, இவனும் முருகனை வடநாட்டுல பிறந்தாருன்னு அடையாளத்தை மாற்றுறான். இடிவா பேசல, அங்க பிறந்தாரு, அங்கதான் பிறந்தாரு, இங்க வந்துட்டாருன்ற மாதிரி அந்த மூலத்தை மாத்த நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் பார்ப்பட்டு செய்யறதான ஒழிய இதை நாம் மிக வன்மையாக கண்டிக்க வேண்டும். எல்லோரும் வன்மையாக கண்டிக்கணும். இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. நமது பண்பாட்டையோ இழிவு செய்கின்றவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். நாம் இதெல்லாம் நாகரிகம் கருதி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம மேலே பாஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு வந்து அந்த அந்த வெறித்தனமாக எழணுன்றது வந்து இதுதான். இந்த மாதிரி நமது கடவுளரை வந்து அடையாளத்தை திருடுறான். ஆச்சா, அவன் கொச்சைப்படுத்தலாம் இருக்கான், இவன் அடையாளத்தை திருட பார்க்குறான். அப்போ அவன் அடையாளத்தை திருடான்னா அவன் வரலாறு அடிக்கிறான்னு அர்த்தம். முருகன் இல்லாமல் தமிழ் ஏது? முருகன் தான் தமிழ், தமிழ் தான் முருகன். அதனால தான் தமிழ் கடவுள் சொன்னார். தமிழ் மக்களின் கடவுள் மட்டுமல்ல, தமிழை உருவாக்கிய கடவுளே அவர் தான். ஆச்சுங்களா? அப்ப தமிழ் கடவுளா முருகன்னா தமிழ் கடவுள் தான். இவனுங்க வந்து இதை பத்திலாம் பேசுறவங்க வந்து கடவுள்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவரும் என்ன சொல்றான், இமயமலையில இருந்தாரு சிவன், அவனுக்கு புள்ள முருகன் பிராமணன் கட்டி வச்சு கழிச்சு, அதாவது மித்திக்கல் காட்ஸ், அதாவது இங்கோ இருந்து வரலாற்றோடு தொடர்பு இல்லாத பிராணிக் டைட்டிஸ்ன்னு சொல்றது. அதுக்கெல்லாம் வரலாறுலாம் ஒழுங்கா அவனுக்கு பண்றதில்ல இல்லை. ஏன்னா அவர்களை மனிதர்களாகவே நீங்க காட்டல, இவனுங்க மனிதர்களை காட்டல. அதுக்கு தான் இப்ப நம்ம கடவுளோட டெஃபினேஷன் என்னன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியல, உளறிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா கடவுளை என்ன முதலாக தெரிஞ்சுங்க. மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி அதன் பிறகு ஐம்புலன்களையும் அடக்கி நிர்வாணம் எய்தி குடத்தினுள் வைத்து ஜீவசமாதி ஆனவர் தான் கடவுள். கடம்னா கடவாக்கியம், கடம்னா குடம், கடம் பிளஸ் உள் கடவுள். டெஃபினிஷன் கம்ப்ளீட் வச்சுங்களா? இதுதான் கடவுள். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வைகுண்டம்ன்றதுல வைகுண்ட பெருமாள் அப்படின்லாம் விஷ்ணு சொல்றீங்கல்ல, விஷ்ணு அவரை வந்து நிர்வாணம் எய்திய போது அவரை ஜீவசமாதி ஒரு குடத்தினுள் வைத்து தான், குண்டாலில் வச்சு தான் பண்ணாங்க. அதான் வைகுண்டம். குண்டாலில் வச்சு அவரை வந்து புதைத்தார்கள். அதுதான் வைகுண்டம் அப்படின்ற ஒரு பேர். அப்புறம் நீங்க சட்டி விரதம் சொல்லிங்க பார்த்தீங்களா முருகனுக்கு, அப்ப அந்த காலத்தில் குண்டானுக்கு சட்டின்னு தான் பேரு. சட்டியில வச்சு முருகனை புதைச்சது தான். புதைச்சதுல இருந்து மொத்தம் 7 நாள் அந்த விழா எடுப்பாங்க, விளக்கேற்றி வச்சு விழா எடுக்கிறது. அதான் சஷ்டி விரதம் அப்படின்றது. விஷ்ணுவோட காலம் ஒரு 3800 வருஷம்னு நான் வந்து நிரூபிச்சிருக்கிறேன். அவர் காலத்தில் குண்டான்ன்ற சொல் வந்துருச்சு. அதற்கு முன் முருகன் காலம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப சட்டி தான், சட்டின்ற பேர் தான் இருந்தது. அதனால ஒரு சட்டியில் வச்சு, அதனால தான் சஷ்டி விரதம்ன்றது அதுதான், தீப விளக்கு.
தீப ஒளின்றது அதான். தீபாவளின்றதும் இவன் விட்ட கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே மாற்றி சொல்லியிருக்கேன். தீப ஒளி திருநாள்னா அந்த 7 நாளுக்கு நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறது தான். அவர் நினைவு கூர்ந்து அவரை நிர்வாணம் அடைஞ்சிறார் முருகன். அவர் அமர வைத்து அவருக்கு மாலை எல்லாம் செய்து அவர் சுற்றி விளக்கேற்றி வைத்து எல்லோரும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஏன்னா அவர் வந்து நிர்வாணம் அடைஞ்சிறாரு, உடல் வந்து அழுகாது, அப்படியே இருக்கும். அதனால் எல்லாரும் வந்து அவரை ஒரு 6 நாள், ஏன்னா முருகன் என்றால் 6ன்னா அந்த அருமணி நட்சத்திரத்தை அவர் உருவாக்கினார்ன்றால அவருக்கு ஆறுமுகன்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அதனால் 6 நாள் திருவிழாவாக அந்த சஷ்டி விரதத்தை, ஏன்னா அவர் சஷ்டியில் வச்சு புதைக்கிற விரதத்தை அவங்க எடுக்கிறாங்க. 6 நாள் விரதம் இருந்து எல்லாம் ஒரு வேளை சாப்பிட்டு மீதி எல்லாம் முருகனுடைய துதிப்பாடி எல்லாருமே வந்து தூரத்தில் இருந்தெல்லாம் எல்லாரும் வந்து அவரை வழிபட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் 7ஆம் நாள் அவரை ஜீவசமாதி செய்கிறார்கள். அதை குறிப்பது தான் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் இட்டு வந்து இஷாமாறு சஷ்டி விரதம். கடவுள் என்பதை கடந்த 2000 ஆண்டுகளில் நான் தான் சரியான டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அதுதான் சரியான டெஃபினேஷன். வாங்க வேற சொல்லிட்டு வாங்கலாம் பார்க்கலாம். இதுதான் கடவுள்னா அதான் வச்சுங்களா. அப்படி வந்து மனிதனாக பிறந்து தெய்வமாக உயர்ந்தவர்கள் தான் முருகன், திருமால், சிவன். சிவனுமே வந்து ஜீவசமாதி தான் ஆகிறார். அப்போ என்னன்னா குடத்தில் வச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. கருங்கல்லாலேயே ஒரு இதை திட்டு அது உள்ளார வச்சு மூடிடுறாங்க. அப்படிதான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து கொல்லிமலையெல்லாம் போகும்போது கூட அந்த மாதிரியானதற்கான இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். கல்லாலே இருக்கும் அந்த ஜீவசமாதி பண்ணுறது. மேலே ஒரு கல் உள்ளார போய் உட்காந்துலாம் கூட நாங்கள் இது ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். உள்ளார போய் உட்காந்து அது வந்து புதைக்கிறது தான். அது அந்த மாதிரி ஜீவசமாதி பண்ண இடங்கள் தான் அது. கொல்லிமலையில் அதை நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்போ சிவன் காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. அன்றையிலிருந்து இந்த இன்னொன்று சிவனை பற்றி சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சிவன்னா அந்த வேதாகமத்தில் அந்த இதில் இஸ்ரேலெல்லாம் அங்கே எது போய் சொல்கிறான்னா, ஈனாக், ஈநாதன், கொடுக்கின்ற நாதன், ஈசன், அதான் ஈனாக்கு. ஈனாக்கு வந்து he did not die, he walked with God அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு சாகல, ஒரு 360 வருஷம் வாழ்ந்ததா அதில் கதை சொல்லிருப்பாங்க. அது நமக்கு என்னன்னு தெரியாது. அதற்கு பிறகு அவர் சாகவில்லை, he walked with God அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க இருக்கு? வேதாகமத்தில் அவனும் சொல்றானோ, எங்க இஸ்ரேல சொல்ற இது ஈனாக்கை பத்தி. அந்த ஈனாக்கு என்பது சிவன் தான் வச்சுங்களா. அதை நாம வந்து சொல்றோம். நம்ம அல்லாஹ் என்பதும் சிவன் தான் என்று நாம சொல்லியிருக்கோம். அல்லு எல்லு ரெண்டுமே சிவன் தான். அல்லு என்றால் முஸ்லிம்களுக்கு அல்லு, ஏன்னா அவங்க வந்து பாலைவனத்தில் வாழ்கிறார்கள், சூரியன் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால சிவனை நிலவாக கண்டார்கள். ஏன்னா அவருக்கு கேலண்டரை கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால நிலவாக கண்டார்கள். அல்ல சிவனை தான் அல்லான்னு அவங்க கும்பிட்டாங்க. அது வந்து அதே போல எலோஹிம், அவங்க வந்து யூதர்கள் வந்து குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிலவை விட சூரியன் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா குளிர்து, சூரியன் வந்தாதான் அது இதுன்னு இருக்கும். ஆனால் அவங்க வந்து எலோஹிம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர்களும் சிவனைத்தான் வணங்கினார்கள். அப்ப அல்லாஹ் எலோஹிம் என்ற சொற்கள் எல்லாம் சிவனைத்தான் குறிக்கின்றது. அதுல வந்து சந்தேகம் கிடையாது. 2 பேரும் ஒரு சாமி தான் கூப்பிட்டாங்க. பேர்பட்ட எல்லாமே ஏதாவது நான் கடவுள் இதெல்லாம் சொன்னேன். எங்கேயாவது வந்து இதுல வந்து மூட நம்பிக்கை ஏதாவது இருக்கா? நான் சொன்னதுல எதுவும் இல்லை, எல்லாம் லாஜிக்கலா இருக்கு. ஆனால் பிராமண சொன்ன கதை எல்லாமே மூட நம்பிக்கையா இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதனால தமிழ் சமயத்துல எந்த குறையும் இல்லை. நீங்க அதனால வந்து இப்ப நீங்க இந்து மத கதையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அவன் கேள்வி கேட்கறான், நீங்க மூஞ்ச முடிக்க வேண்டியதா இருக்குது. இல்லை, அவங்களால ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. ஆனா ஆசிவகத்திலேயோ நம் தமிழத்திலேயோ நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்ட தெளிவான பதில் சொல்லலாம். நாமெல்லாம் கூச்சவே விட வேண்டியதில்லை. அதுதான் தமிழர் சமயத்துடைய பெருமை. இதுதான் மூல சமயம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான சமயம், உலகத்தின் முதல் சமயம். உருவாக்கியவர் முருகப்பெருமான். அவர்தான் சமணம் என்ற சப்த மாதாக்கள் 7 பேர்களை வச்சுக்கிட்டு சமண சமயத்தை தாபித்தவர் முருகன். தாபித்த ஆண்டு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இதையெல்லாம் நான் என்னுடைய விடயங்கள்ல அந்த காலத்தை எப்படி கணிச்சானெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பழைய விடயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் முருகனை பற்றி நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு, அதை நீங்க போட்டு பார்த்து அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். முருகனை வந்து நேரடியாக வழிபடுற இடம் வந்து பல இடங்களில் வழிபடுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா யாசித்திகள், அது வந்து துருக்கியில் இருக்கிறாங்க. துருக்கியோட ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சிறிய சமூகம். அந்த யாசித்திகளுடைய வழிபாட்டு தெய்வம் வந்து பேசிக்கலி முருகன் தான். மயிலை வழிபடுறாங்க. மயில தான் முருகனுடைய அடையாளமாக அவங்க முருகன் உருவத்தை அவங்க பயன்படுத்திக்கல, மயிலின் உருவத்தை பயன்படுத்திக்கிறாங்க. மயிலை வழிபடுறாங்க. விளக்குன்றது முருகன் தானே. அலாவுதீனுடைய விளக்கு என்றது வந்து அது வந்து முருகனை குறிக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விளக்கு என்றால் அது முருகன் தான்.
அவங்க விளக்கை வழிபடுறாங்க எங்க யாசித்திகள். அப்புறம் இது மெசோ அமெரிக்காவில் தென் அமெரிக்காவில் வந்து முருகனை பச்சைக்குட்டின்ற பேரில் வழிபடுறாங்க. பச்சைக்குட்டின்னு இருக்கு அங்கே. பச்சைக்குட்டின்னா யாரு? பச்சைன்னா யாரு? முருகன் தானே. பச்சைக்குட்டின்ற ஒரு ஆண் தெய்வத்தை அங்கே வணங்குறாங்க. உலகம் தழுவிய பல இடங்களில் வந்து முருக வழிபாடு இருக்கு. பழ காலத்தில் வந்து துமுசு, தமுசு, துமுசுத்து இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து அந்த 5000 வருஷத்துக்கு முன்னால அந்த இது பாபிலோனியா பகுதிகளில் வணங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போ முருகன் இன்னைக்கு நேற்று கிடையாது. அது ஒரு தொடர்ந்து பண்பாட்டு வழிபாடாகவே வந்திருக்குது. அது உலகெல்லாம் தழுவித்தான் இருந்திருக்குது ஒழிய அது வந்து முருகன் உலகளாவிய கடவுள். இன்னொன்று சொன்னீங்கன்னா தமிழ் கடவுள் எல்லாருமே உலகளாவிய கடவுளாக தான். விஷ்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து மெசோ அமெரிக்காவில் குக்குல்கண் என்ற மெசோ அமெரிக்கா அங்கே வந்து குக்குல்கண்ன்ற இதில் வழிபடுறாங்க. அவர் கூகுள் கண் அப்படின்றது அது பேர். கூகுள்ன்ற சொல்லே வந்து விஷ்ணுவில் இருந்து வந்தது தானே. குக்குல்கண்ணில் இருந்து தான் கூகுள் அப்படிலாம் வந்துச்சு. கூகுள்னா உலகத்தில் சர்ச் என்ஜின். அது கூகுள்னு பேர்னா கண்ணாடி தான். அது காகுல், கூகுள் இதெல்லாம் வந்து கண்ணாடி வச்சுக்கிட்டு தேடுறது தானே. கூகுள் சர்ச்னா என்ன? தேடுறது தானே. அதனால் கண்ணாடி வச்சுக்கிட்டு பூதங்களை வச்சு தேடுவாங்க இல்லையா, அதுதான் அது கூகுள் காகுல்லாம் வர்றதெல்லாம். ஆக நமது தமிழ் கடவுளர் தமிழருக்கு மட்டும் கடவுள் அல்ல, உலகளாவும் கடவுளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் மூலம் அவர்கள் பிறந்த இடம் தமிழ்நாடு தான். விஷ்ணு தமிழகத்தில் கும்பகோணத்தில் பிறந்தவர் என்று ஐயத்திற்கு இடமில்லாமல் நான் நிறுவியிருக்கிறேன். அதற்கு பல காரணங்களை நான் வச்சிருக்கேன் ஆச்சுங்களா. ஏற்கனவே விடியம் போட்டிருக்கேன். ராவண இந்திர யாரும் தெரியும், இலங்கைக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் போய் இதுக்கு வந்து டாமால் அடிக்க வேண்டியதில்லை. கிருஷ்ணன் வட இந்தியர்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனால் அவர் பிறந்த இடம் திண்டுக்கல் என்று, திண்டுக்கல்லிலே செம்பட்டி என்று நான் நிரூபித்திருக்கிறேன். பல ஆதாரங்களை வைத்து நிரூபித்திருக்கிறேன். அவர் பிறந்த இடம் திண்டுக்கல். முன்காலத்தில் அதாவது அவர் பிறந்து வாழ்ந்த இடம் திண்டுக்கல், பிற்காலத்தில் வாழச் சென்ற இடம் வந்து துவாரகை. துவாரகைன்னா என்னன்னா அந்த இது துறைமுகம் நகரம், அது கொல்லம். அவர் வந்து தமிழகத்தில் திண்டுக்கல்லில் பிறந்து அங்கு வாழ்ந்து அதன் பிறகு துவாரகைக்கு இடம்பெயர்வு செய்கிறார். அது என்ன, அதை குறிக்கிற என்ன ஒரு அடையும்னா 12 ராசிகளில் கிருஷ்ணனுக்கான ராசி வந்து கேப்ரிகான். ஆச்சா, கேப்ரிகான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கேப்ரிகான் ராசி கிருஷ்ணன் குறிக்கும். அதனுடைய முன்பகுதி ஆடு அல்லது மாடாக இருக்கும், பின்பகுதி மீனாக இருக்கும். கிருஷ்ணன் முன்பகுதியில் காட்டில் ஆடு மாடு வைப்பராக இருந்தார், இடையராக இருந்தார். அதன் பிறகு துறைமுகத்திலே சென்று சகுனிகளை தமிழ்நாட்டில் நுழைய விடாமல், ஒரு சகுனி வந்து நிறைய போரே உருவாக்கிட்டு போயிட்டான். மேற்கொண்டும் யூதர்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டை காவல் காத்தவர் கிருஷ்ணன். அதனால அவர் கொல்லத்தில் போய் குடியேறி இருந்தார். அப்போ அருகில் இருந்த துறைமுகம் கொல்லம் என்பதால் யாரும் வெளிநாட்டுக்காரன அங்கே என்ன வியாபாரம் பண்றியா, அங்கே அதுக்குன்னு ஒரு செக்லூடட் சோன் ஒன்று வச்சிருப்பாங்க, அங்க தங்கிக்க, உன் பொருள்லாம் இங்க வித்துக்க, இங்கேருந்து காலி பண்ணு, நாட்டுக்குள்ளார நீ வரக்கூடாது அப்படின்னு தான் அப்ப வணிகத்தை கிருஷ்ணன் முறைப்படுத்தியிருந்தார். உள்ளார வரக்கூடாது, எனக்கு சகுனி வந்தால் அழிவு வருகிறது, யூதர்கள் வந்தால் அழிவு தானே, யூதன்னாவே யுத்தம் தானே, இந்த உலகத்தை பிடிச்ச சனினே அவனுக்கு தானே. மலைநாட்டுக்கு அவன் வந்திருந்தான்றது வந்து மகாபாரத்தில் கதையில மட்டும் இல்லை. நாங்கள் வந்து இங்கே துரியோதனன் கோயில்லாம் அங்கே இருக்குது. கேரளாவில் வந்து குறவர் வாழும் நாடு, குறவர் நாடு, குறவர் மக்கள் வாழ்கின்ற நாடு பெரும்பான்மையாக. அந்த நாட்டில் வந்து துரியோதனுக்கு தனியாக ஒரு கோயில் கட்டிருக்கு. அது ஏற்கனவே நம்ம விழியங்கள்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்புறம் அந்த இடத்துல இந்த துரியோதன் கோயில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் சகுனிக்கே ஒரு கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லை துச்சலை, துச்சாதனன் அவங்களுக்கெல்லாம் கூட கோயில் இருக்குது. நான் வந்து அந்த அந்த மலை மக்களின் கோயில்கள் வந்து கிட்டத்தட்ட 100 கோயில்கள் இருக்குது. 100 நாடுன்ற ஒரு ஊர் இருக்குது. ஆனால் 50 கோயில் தான் இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதில் 30 கோயில்களை நான் நேரடியாக சென்று பார்த்துருக்கிறேன். அங்கே வந்து ஒரு மலையாளி ஒருத்தருடைய துணையோடு 30 கோயில்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன். அதையெல்லாம் நம்மளால் பதிவு பண்ணியிருக்கேன். விஸ்வம் என்ற ஒரு நபர் எனக்கு அங்கே உதவி பண்ணார். அவர் ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் பார்த்தவர். அதனால் அவர் துறையை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கேரளாவில் தங்கி 30 கோயில்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன். ஸோ அதுதான் அது. இப்போ நீங்கள் வந்து டெல்லியில் மகாபாரதம் அந்த மாதிரி ஆஸ்தினாபுரம்லாம் அங்கே வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அது ஒரு அடையாள அழிப்பு. இப்போ எப்படி முருகனை வந்து பணம் கொண்டு போனாங்களோ,
ஏற்கனவே நடந்து போச்சு. இது மகாபாரதம் டெல்லியில் நடந்து தானே கொண்டு வச்சு வச்சிருக்கான். ஹஸ்தினாபுரம் அங்கே தானே இருக்கு, அங்கே நடந்துருக்கு அவன் எழுதி வச்சான். நான் தானே இங்கே இது வந்து இல்லை, கிருஷ்ணன் பிறந்தது இங்க, அந்த போர் நடந்தது திருநெல்வேலியில் தான் அந்த போர் நடந்ததுன்றது நான் ஆதாரத்தை நிரூபிச்சிருக்கிறேன். ஐயா, முருகன் வந்து வடக்கே பிறந்தார் என்பதற்கு அவங்க சான்றுகளாக என்ன வைக்கிறாங்கன்னா, கைலாயம் வந்து இமயமலையில் தான் இருக்கு, அங்கே சிவன் இருக்காரு, சிவன் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட தந்தை, விநாயகருக்கும் அவர் தான் தந்தை அப்படின்றதால சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் இருக்கிறதாலேயே முருகன் வந்து அங்கே தான் பிறந்தாரு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இதுக்கு உங்களோட பதிலுங்கய்யா? அதாவதுங்க, நான் வந்து ஏற்கனவே சொல்றேன், என்னுடைய ஆய்வுகளில் ஓலைச்சுவடிகளையோ கல்வெட்டுகளையோ செப்புப்பட்டைகளையோ நான் ஏற்றுக்கிறது இல்லைன்னு நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். என்னோட ஆய்வில் இது எல்லாமே வராது. ஏன்னா இது யார் வேணாலும் எழுதலாம், எப்படி வேணாலும் கதையை திரிக்கலாம் இல்லையா. இன்னைக்கு திரிக்கலாம்ல, முருகன் பிறந்து வடநாட்டில் இருந்து, இந்த திரிப்பு அல்ல காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது ஆச்சுங்களா. அதனால உண்மையிலேயே குமரி கண்டம் அழிந்த போதுதான் இமயம் என்ற மலை தோன்றுகிறது. அந்த சகாரா பாலைவனம், அந்த பாலைவனம் எப்போ உருவாகுது? முருகன் காலத்தில் குமரிக்கண்டத்தில் விண்கல் விழுந்த போது இந்த அழுத்தத்தால பூமிக்கு உள்ளார இருக்க அந்த லாவா அந்த ப்ரெஷர் போயிட்டு எங்க அம்போக்காக்கு மேலே வந்துருச்சு. அதுதான் வடபகுதி, உலகத்தின் வடபகுதி வந்து மேலே வந்துருச்சு. அப்படி மேலே வந்த பிறகு அந்த நீரெல்லாம் வடிந்துதான் இன்னைக்கு பாலைவனங்கள் உருவான ஆச்சா. அப்படி உருவாச்சு. அந்த சமயத்துல தான் அந்த பூமிக்கு மேல அந்த பிளேட்டுகள் இருந்ததுன்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா இப்ப கூழ்பானை பார்த்தீங்கன்னா கூட பிரிஞ்சு இருக்கும். கூழ்பானை எல்லாம் அந்த வெடிப்பு வந்து தனித்தனியா இருக்கும். நீ கூழ்பானை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் பூமிக்கு மேல இருந்த அந்த பிழம்பு வந்து அப்படியே உழையும் போது தனித்தனி பிளேட்டா தான் இருந்தது. அதான் பிளேட்டானிக் தேரின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிளேட்டுகள் இடையே வந்து ஒரு ஹேர்லைன் கிராக் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இங்க வந்து அந்த விண்கல் விழுந்தது இல்லைங்களா, குமரிக்கண்டம் அழிந்த போது 10,000 முருகன் காலத்தில் விழும்போது இந்த பக்கம் கீழே போன உடனே ஒன்று மேலே வந்துதான் ஆகணும். அப்படி அது மேலே வரும்போது அந்த அந்த பகுதி அப்படி மேலே வரும்போது மேலே வந்தும் கூட அந்த ப்ரெஷரை மேனேஜ் பண்ண முடியல. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, அந்த மீது இருக்கிற அந்த பிழம்பு இருக்கு இல்லையா, அந்த இது லாவா வந்து அந்த 2000 கிலோமீட்டர் இமயமலை அந்த பிளேட்டுகளுக்கு இடையே உள்ள அந்த இது வழியா பிழிச்சுக்கிட்டு வெளியே வருது. அப்படி உருவானதுதான் 2000 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த இமயமலைன்றது ஆச்சுங்களா. அப்பதான் உருவாகுது. ஆக நீங்க சிவன் காலம் என்ன, முருகனுக்கு முன்னால 10,000 வருஷம்னு சொல்றோம். விஷ்ணுவின் காலம் 3800, கிருஷ்ணனின் காலம் 5100, முருகனின் காலம் 10,000 ஆண்டுகள் இருக்கும், சிவனின் காலம் 20,000 ஆண்டுகள். இப்படிதான் சரியான காலவரிசையில நம்ம பண்ணியிருக்கோம். குமரிக்கண்ட அழிவின் போதுதான் முருகனே இருக்கிறார் போது, சிவன் அதற்கு முன் 10,000 ஆண்டுகள் முன்பு வாழ்ந்தார் போது, சிவன் வாழ்ந்த காலத்தில் இமயமலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சிவன் வாழ்ந்த காலத்தில் இமயமலை இல்லை. சிவன் எங்கு வாழ்ந்தார் அது எங்க முக்கியம். இப்ப நீங்க முருகன் வாழ்ந்த இடத்த நீங்க சொல்லணும்னா அவன் இமயமலை தானே சொல்றான். அப்ப முருகன் வாழ்ந்த இடத்த மட்டும் சொல்றது மட்டும் போதாது, சிவன் வாழ்ந்த இடம் அதுதான் இங்க முக்கியம். சிவன் வாழ்ந்த இடம் எது? இப்ப சிவன் வந்து ஆலயம்னு சொல்லுவாங்க, சிவாலயம்னு சொல்லுவாங்க. ஆலயம்ன்ற சொல் எப்படி வந்துச்சு? ஆலமரம், கடலால் சூழப்பட்ட ஆலமரம். அதான் ஆல் பிளஸ் அயம். அயம் என்றால் கடல், ஆல் என்றால் ஆலமரம். கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிறதானே வேதங்களை சொன்னார் அவரு. அப்ப ஆலமரம். அப்ப கடலால் சூழப்பட்ட ஒரு தீவில் ஒரு மலையின் மீது கல்லால மரம் தானே. கல்லால மரம் எங்க இருக்கும்? கல் மேலதான் இருக்கும். அப்ப கல்லால மரத்தின் கீழ் அவர் இருந்தாருன்னா அதுதான் அவர் இருந்த இடம். அது வந்து கடலால் சூழப்பட்ட எங்க இருந்திருக்கணும்? அப்ப அவர் இருந்தது தென்குமரி. குமரியில் தான் சிவனுமே இருந்தார், அங்குதான் முருகன் இருந்தார். முருகனுக்கு முன்னால 10,000 ஆண்டுகள் முன்னால சிவன் வாழ்ந்தார். அதன் பிறகு முருகன் காலத்தில் அந்த விண்கல் விழுந்ததால் கலியபுரம் நடக்கிறது. அப்போதுதான் இங்க வந்து நிறைய இடப்பெயர்வுலாம் நடக்குது இல்லைங்களா. ஆனால் சிவன் குமரிக்கண்டம் அழிந்த போது சிவன் வாழவில்லை, அதற்கு முன்னால் 10,000 ஆண்டுகள் இருந்தார். அவ்வளவுதான். சிவனின் வம்சாவளிதான் முருகன், சிவனின் மகன் அல்ல. இதெல்லாம் பிராமணன் கட்டின கதை. அதாவது என்னன்னா, அவன் வந்து கைலாயம் சொல்லுவாங்க, கைலாஷ் கைலாயம் அப்படின்னு சொல்றாங்க. கயல் பிளஸ் அயம் கயலயம். கயல்னா மீன், மீன் நிறைந்த கடல். அது அது அந்த இடத்துல தான் சிவன் இருந்தாரு. அப்ப
வடக்க இல்லை அவர். கயலயம் என்ற சொல் வந்து தென்குமரியைத்தான் குறிக்குது. அந்த கடலால் சூழப்பட்ட ஒரு தீவில் கல்லால மரத்தின் அடியில் இருந்துதான் அவர் வேதங்களை எழுதினார். ஆலமர் செல்வன் அவருக்கு பேர். ஆலமரச் செல்வன் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தவன், ஆலமர் செல்வன் ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. ஆக தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு அது காலங்காலமா சொல்ற ஒரு இதுவும் இருக்குது. முருகன் காலத்திலே தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லாருடைய இறைவனை போற்றிலாம் வந்துருச்சு, அப்படியே வந்துருச்சு. ஆக சிவனும் தெற்கத்தியவன் தான், முருகனும் தெற்கத்தியவன் தான். அப்ப அந்த கடல், அந்த குமரிக்கண்டத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். முருகனுக்கு குமரன் என்ற பெயர் குமரிக்கண்டத்தில் வந்ததால் தான் அந்த பெயர் வருது. இதெல்லாம் ப்ரூஃப். நீ வடநாட்டுக்காரன் சும்மா சொல்லிட்டு போட முடியாது. அடுத்தது, முருகன் வாழ்ந்த காலத்தில் இமயம் கிடையாது. நாம வந்து கும்பலாய் மரித்த கண்டம் குமரிக்கண்டம், இந்த வரலாறு நமக்கு ஞாபகமா இருக்கணும்ன்றதான் முருகன் குமரன்ற தண்ணியை குமரனாக அழைத்துக் கொள்கிறார். அதனால எல்லாரும் அவரை குமரன் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகிறவங்க கூட பாத்தீங்கன்னா குமரன், குமரன் குமாரத்தின்ற ஒரு பேர் ஏன் வைக்கிறாங்கன்னா, அது வந்து நம்ம வரலாறு சொல்லணும். நாம் எங்க கும்பலாய் மரித்த கண்டத்தினுடைய எச்சங்கள் நாமல் அதுக்குன்னு சொல்றதுக்கு தான் அவர் வந்து நமக்கு வந்து திருமண பத்திரிகையில் குமரன் குமாரத்தி அப்படின்னு எழுத வேண்டிய ஒரு ஒரு ஒழுங்கை அவர் சொல்லிட்டு போயிருக்கார். வரலாறு தக்க வைக்கிறது அதெல்லாம். அப்ப பனிமலைக்கு இதுக்கு எங்கேயுமே வரலாற்றில் எங்கேயுமே சொல்லப்படலை. இதெல்லாம் பிராமணன் சொன்ன கதையில தான் இதெல்லாம் வருது. திருவிழாடல் புராணம் இதெல்லாம் வச்சு சினிமா மூலமா கொண்டு வந்து எல்லாம் சொல்லி விட்டானுங்க. உலகம் எல்லாருக்கும் முருகன் பொதுவானவர் தான். ஆனால் வரலாறு முக்கியம். அவர் எங்கு பிறந்தார் என்பதை நம்ம சொல்றது இவங்களுக்கு என்ன கஷ்டம் வருது? இனிமே நம்ம உரிமை கொண்டாடுறோம்னா என்ன? வரலாறு சொல்றேன். அந்த வரலாறு ஏன் மறுக்கிறீங்க நீங்க? இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தாருன்னு ஏற்றுக்கிட்டு விட்டுட்டு சும்மா போயிடுவீங்களா நீங்க? எங்க பிறந்தாரோ அதை நம்ம ஏற்றுக்கணும். அதான நாகரிகம். புத்தம் வந்து இதுல நேபாளத்தில் அவர் பிறந்தார், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். நாம வந்து புத்தரை நாம வந்து நம்ம ஆளுன்னு சொல்லலையே. ஏன்னா நம்ம ஆளுதான் நம்ம ஆளுன்னு சொல்றோம். ஆனா பௌத்தத்தில் முருகன் வர்றாரு, இந்த கடவுள்லாம் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அடையாளங்கள் இருக்கு. ஒவ்வொரு கடவுள் கும்பகாரனுக்கு அடையாளம் இருக்கு. பௌத்தமே ஆசீர்வத்தை அடிப்படையில் உண்டானதான் நம்ம சொல்றோம். அதாவது வந்து அதுல வந்து அந்த ராணி வந்து கனவு காண்றாங்க. புத்தர் கருவூர் வரும் சமயத்துல ஒரு வெள்ளை யானை அந்த ராணியின் கையிலே ஒரு செந்தாமரையை கொடுத்து விட்டு அந்த யானை அவளுடைய வயிற்றில் பூந்து விட்டதாக, கர்ப்பப்பையில் பூந்து விட்டதாக அந்த ராணி கனவு காண்றாங்க. அதுக்கப்புறம் புத்தர் தவிர்க்கிறார். அப்போ புத்தர் ஆசீர்வாத தெய்வம்னு இதை வச்சு நாம ஏற்கனவே நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புத்தர் அந்த அதனுடைய ஒழுகலார்களையும் பார்த்தீங்கன்னா அது ஆசீர்வாதத்தோடு சம்மந்தப்பட்டது தான் இருக்குதெல்லாம். அதனால நம்ம மற்றது எல்லாத்தையும் நம்ம வந்து உரிமை கொண்டாடணும் இல்லை, நம்மளே நாம உரிமை கொண்டாடணும். வரலாறு மாற்றப்படக்கூடாது. அது பேரிழப்புகளை தரும் அந்த உரியவர்களுக்கு. அதனால இது வந்து ஏதோ வந்து நாம சாவனிசம் யார் தெரியுமா அதெல்லாம் கிடையாது. நீங்க வரலாறை மாற்ற நினைக்கிறீங்க, நாங்கள் எதிர்க்கிறோம். உண்மையான வரலாறு நாங்கள் சொல்றோம். நாங்கள் எல்லா ஆதரவும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஐயா நடக்கிற இந்த சர்ச்சையில் தமிழர்கள் வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி முருகனை வந்து தமிழ் கடவுள்னும், முருகன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட முப்பாட்டன், முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தினோட தலைவர், இப்படிலாம் வந்து அவங்க வந்து பதில் சொல்லிட்டு வராங்க. அதற்கான எதிர்வினை ஆற்றிட்டு வராங்க. இதற்கு வந்து தார்மீகமாக பதில் சொல்கிறத விட்டு சங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து கடவுள் இல்லையாண்டா மனுஷனா, எப்பறம் ஒரு மனுஷன் வந்து கடவுளாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேலி கிண்டலாக பேசிட்டு வராங்க. இதற்கு உங்களோட பதில் என்னங்கய்யா? அதாவது நீங்க வந்து இந்து மதப்படி கடவுளுக்கு அவன் என்னென்னமோ எல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அந்த கதையெல்லாம் நீங்க கேட்கவே முடியாது. பிள்ளையார் எப்படி பிறந்தக்காரன்னு சொல்லிருக்கான்ல, நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்புறம் ஐயப்பன் பிறந்த கதை சொல்லிருக்கான்ல. எல்லாமே அசிங்கமான கதைகள். இது நம்மகிட்ட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட சரியான வரலாற்று தகவல் இருக்கு. அப்படித்தான் இவர்கள்லாம் சித்தர்கள், மனிதர்கள் தான் தெய்வமானார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமது கடவுளை பற்றிய இழிவான கதைகளை புராணங்களை எழுதினவன் வந்து பிராமணன். அதை வச்சுக்கிட்டு அந்த கழிச்சடை கதைகளை வச்சுக்கிட்டு நம்மளை அதை வந்து நம்ம கடவுளரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி நம்ம இழிவுபடுத்துகிறார்கள் தெலுங்கர்கள். இப்ப இந்த தெலுங்கு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா இது ஒன்றும் ஒரு இது இல்லை. தெலுங்குகளுக்கு எப்பயுமே தமிழர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. பிராமணனுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்ததால் தான் அந்த புக்கர் ஹரிகரன்றவனை நம்ம மேல ஏவ விட்டு அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவன் சொன்ன கதையை வச்சுக்கிட்டு
நீங்க வந்து எங்களை கலாய்க்க வர்றீங்க. இதுதான் அறிவீனம் அப்படின்றது. அதனால எங்ககிட்டலாம் நீங்க எந்த குறையும் கண்டுட முடியாது தம்பி. எங்களுடைய கடவுளர்கள் எல்லாம் பெரிய ஞானிகள், ஒழுக்க சீலர்கள். அவங்ககிட்டலாம் எந்த விதமான அசிங்கமான கதையெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பிராமண கட்டின கதை. இப்ப இந்திரனுக்கு அவன் என்ன கதை வச்சிருக்கிறான்? கௌதம புத்திரனுடைய மனைவிய பெண்டால போனான்னு தான் கதை எழுதி வச்சிருக்கான். ஆனால் கௌதம புத்திர அவர் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்டாருன்னு இந்திரன் மீது எல்லாம் பெண்ணுறுப்பு இருந்ததுதான் சொல்லி வச்சிருக்கீங்க. இதான் அவங்க தகுதி, பிராமணுடைய தகுதி அதுதானே. ஏன்னா இந்திரன் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவன் இந்திரன் பத்தி அவ்வளவு காலம் சொல்லி வச்சிருக்கிறான். ராமரை கொன்றவன் இந்திரன். அதுக்கு வந்து இந்திரனுக்கு ஒரு கதையை வச்சு அவன் அந்த வன்மத்தை தீர்த்துக்கிறான் பிராமணன். ஆச்சு, இதை வச்சுக்கிட்டு தெலுங்க வந்து நம்ம வந்து கலாய்ப்பானுங்க. டேய், நீங்க எங்களை கலைக்க வேண்டியதில்லை, வரலாறை மாற்றியவன் அவன். எங்ககிட்ட இருக்கிற வரலாறுலாம் சரியான வரலாறு இருக்கு. அதனால தெலுங்கர்களே, எங்களை நீங்க கலைச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. உங்க அழைப்புலாம் அங்க கிட்ட நிக்காது தம்பிங்க. எங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் தூய்மையான தத்துவங்கள். எங்களுடைய கடவுள் எல்லாம் தூய்மையான கடவுளர்கள். அப்பழுக்கில் இல்லாதவர்கள் அவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் தான். அதான் ஏதோ ஒரு அறிவிலி ஒருத்தர் சொல்லிருக்கானா, கடவுள்லாம் மனுஷன் சொல்றான் பாரு அப்படின்ற ஒரு கிண்டல் அடிச்சிருக்கிறானுங்க. இது ஏண்டா அவெல்லாம் மனிதன் தாண்டா கடவுளா இருக்கிறான். உங்களுக்கு தெரியல என்ன? நீ பிராமண கதை கேட்டு வச்சுக்கிட்டு எங்களை பச்சிருக்கிற நீ. மனிதர் தெய்வமாகலாம்ன்றதுதான் தமிழுடைய அடிப்படை. இது மனிதன் தான் தெய்வமானாயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயற்கை வந்து தெய்வம் அல்ல. நான் சொல்றேன், இயற்கைக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. ஆனால் இயற்கை தெய்வம் அல்ல, மனிதன் தான் தெய்வம். தெய்வம்னா கடவுள் அவன் தானே ஒழிய அவன் தான். இப்போ இயற்கை வந்து நான் ஒரு வீடியோ ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன் மான் எப்பயுமே அடிபட்டுக்கிட்டு இருக்குது? சிங்கம் புலி அதை வேட்டையாடு. ஏன்னா மானை திருப்பி செய்கிற மாதிரி தெரியலையே. ஏன் இது ஒரு கடவுள் இது அப்படி உருவாரா? ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்தால் அழிக்கப்படுறது இப்படி. இயற்கை அப்படி தான் வந்துச்சு, அப்படி தான் இருக்கிற வழியே. இதெல்லாம் கடவுள் படைக்கலை வச்சுங்களா. அதனால இயற்கை வந்து தெய்வமாகாது. இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாதியா. அது வந்து அது அப்படித்தான். அது எவல்யூஷன் தான். அது வேற ஒன்றும் கிடையாது. தானா உருவானதான். நம்ம கடவுள்ல நம்ம ஆன்மீகத்துல மனிதனை படைத்த ஒரு கடவுள்லாம் எங்கேயுமே கிடையாது. இவங்கெல்லாம் சித்தர்கள், நமக்கு நல்வழி காட்டியவர்கள். அவ்வளவுதான். நமக்கு நல்வழி காட்டியவர்கள். நமக்கு விஞ்ஞானங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க, நம்ம வாழ்க்கையை எளிமைப்படுத்தினார்கள், நம்மை ஒழுக்க சீராக மாற்றினார்கள். அதுதான் நம்முடைய முன்னோர்கள். அவங்க தான் நம்ம கடவுள். இவங்க உலகத்தெல்லாம் படைக்கல. நம்ம கடவுள் வச்சுங்களா. வர்ற மாதிரி அப்படியே பூம்னு வருவாரு, வரம் கொடுப்பாரு. அதெல்லாம் நம்மகிட்ட அந்த கதையெல்லாம் இல்லை. இதெல்லாம் பிராமண விட்ட கதை. அதை எங்களை சொல்லாதீங்க நீங்க தெலுங்கர்களே. எங்களை நீங்க சொல்லாதீங்க நீங்க ஆச்சுங்களா. அதெல்லாம் உங்க வேலை வச்சுங்க. நீங்க நம்புங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க, அது உங்க வேலை. எங்களுடைய ஆன்மீகம் அப்பழுக்கற்றது. அதுல குறிப்பா நான் கடந்த 15 ஆண்டுகளாக எல்லாம் அழகாக ஒன்னையும் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஐடியாவோட தரவுகளோட ஒவ்வொரு கடவுளரையும் மீட்டெடுத்து அவங்க காலத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி என்ன பங்களிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கிறேன். கடவுளர் எல்லாரையுமே நான் வந்து என்னென்ன பண்ணுனாங்கன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்கெல்லாம் விஞ்ஞானிகள்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீ ஏன் அவங்கள அவ்வளோ தூரம் கும்பிடுற? உங்க வாழ்க்கையை அவ்வளோ தூரம் எளிமைப்படுத்திருக்கிறாயா? அப்போ அவனை கடவுளை கும்பிட மாட்டீங்களா? எலக்ட்ரிசிட்டி ஒருத்தன் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான். நீ மம்முட்டியை வச்சு நோண்டிக்கிட்டு இருந்த. இன்னைக்கு புல்டோசர் வருது, இது எக்ஸ்கவேஷன் வருது, சொல்லாமல் பண்ணிட்டு போற. அப்போ அதை படைச்சு கொடுத்தவனுக்கு நீ வணங்க மாட்டியா? அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்த நமது முன்னோர்கள் சயின்டிஸ்ட். சந்தேகம் இல்லாமல் அதை நிரூபிச்சிருக்கிறேன் நான். இந்த சில அறிவிலிகள்லாம் சிரிக்குதுங்க. மனுஷ கடவுள் ஆயிட்டானா, நம்ம கடவுளை முருகனை மனிதன் சொல்லும்போது சில இதெல்லாம் சிரிக்குதுங்க. ஏன்னா அப்போ ராமன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தெலுங்கர்கள் வந்து ராமனை கும்பிடுறாங்க. ராமனுக்கு கோயில்கள் தெலுங்கு தேசத்தில் உண்டு. நமக்கு தான் இல்லை கிடையாது. நமக்கே இருக்கு சில கோயில்கள் இருக்கு, குறைஞ்ச கோயில்கள் தான் இருக்கு. ஆனால் தெலுங்கர்களுக்கு நிறைய அனுமாரியும் ராமனையும் ரொம்ப கும்பிடுறாங்க ஆச்சுங்களா. இந்த தெலுங்கர் தான் இன்னைக்கு பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க இப்போ ஆச்சுங்களா. அப்போ நீ வந்து முருகன் மனிதன் ஒத்துக்காட்டி போனா ராமனுக்கு நீங்க வரலாறே சொல்றீங்க. நான் வந்து அயோத்தியில பிறந்தான்றீங்க, அப்புறம் வனவாசம் போனான்றீங்க, இது கூனி வனவாசம் பண்றீங்க. அப்புறம் அங்கே வரும்போது சீதையோட போறாங்க, சீதையை ராவணன் கடத்திட்டு போன மாதிரி கதை எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல. அப்புறம் அவர் மட்டும் எப்படி நீங்க கடவுளை பாவிக்கிறீங்க? அவனும் மனுஷன் தானே. இத்தனைக்கு அவன் வந்து ஜலசமாதி ஆனான், ஜீவசமாதி ஆகல. ராமன் லட்சுமணன் ஜீவசமாதி ஆகவில்லை, ஜலசமாதி ஆனார்கள். உங்க கதைப்படியே சராய நதியில எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 45 வயசு கூட இருக்காது அவங்களுக்கு, அதுக்கு குறைவா தான் இருக்கும். போயிட்டு சராய நதியில வந்து பூமாதேவி வந்து சீதை வந்து பூமாதேவியா பூமிக்குள்ளார போயிடுவாங்க. உடனே இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் இவங்க போய் சராய நதியில அப்படியே மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நீங்களே தான் சொல்றீங்க. நீங்க தான் எழுதி வச்சிருக்கிறீங்க.
அப்போ அவரு மனுஷனா பிறந்து இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டு வந்து பண்ணலாம், அவனுக்கு நீங்கள் கடவுளாக கும்பிடலாம். ராமன் சித்தன் அல்ல, ஒரு வரலாற்று மாந்தன், அவ்வளவுதான். வந்தான் செய்து கிடந்து இந்த நீ கதை தான் வச்சிருக்கீங்க, அவன் அரசனுடைய பிள்ளை தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவன் குண்டல் நீ எழுப்பல ஒண்ணெல்லாம் நீங்களே சொல்லலையே. குண்டல் நீ எழுப்பதுக்கு முயற்சி பண்ணவன் தலை வெட்டவன், ஜம்புகன் தலை வெட்டவன் தானே ராமன். அவன் எப்படி கடவுளாம் அவங்களுக்கு? ஆனா எங்க ஆளுங்க இதற்கென்று ஐம்புலன்களை மடக்கி குண்டலினி எழுப்பி ஐம்புலன்களை அடக்கி நிர்வாணம் எய்தி குண்டானில் ஜீவசமாதியானவன் தானே எங்க கடவுள். கடவுள்ன்றது அர்த்தமே இல்லாத இந்த இது தொடங்கும் போது சொல்லிட்டேன், கடவுள்னா என்னன்றதுக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டேன். நீங்களாம் எங்ககிட்ட பேசவே முடியாது தம்பி. அதாவது நால்வர்ண கோட்பாட்டை சொன்ன பிராமணர்கள் சொன்ன கடவுள் கோட்பாடு எல்லாம் தவறானது. அவர்கள் மனிதர்களை அடக்கி ஆள்வதற்காக அவர்கள் சொன்ன பொய்க்கதைகள் தான் அவங்கெல்லாம். நம்ம கடவுளரை பற்றி எல்லாம் இன்னொன்று, பிராமணனுடைய அடிப்படை இது என்ன தெரியுங்களா, வரலாறை மாற்றணும். தமிழ் பகைவர்கள் அவர்கள். ஏன்னா அவங்க ராமனை நாம் கொண்டுட்டோம் ஒரு காலத்தில்ன்றதால அது சகுனியை நாம தான் கொண்டுட்டோம். பாண்டியர்கள் தான் சகுனி கொண்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து தமிழர்கள் மீது ஒரு தீரா பகை இருக்குது, பிராமணர்களுக்கு யூதர்களுக்கு இருக்குது. அதனால் அந்த பகையை வந்து இந்த மாதிரிலாம் அவங்க கதை எழுதி வச்சு அவங்க வந்து சொல்கிறாங்களே ஒழிய அது வரலாற்றுக்கு முரணானது, உண்மை வரலாற்றுக்கு முரணானது தான் அவங்க சொன்ன கதை எல்லாமே. அவங்க சொன்ன கதையும் அசிங்கமான கதைகள் தான் இருக்குது. எனவே அதையெல்லாம் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். தமிழர் வரலாறு என்பது வேறு, தமிழர் ஆன்மீகம் என்பது வேறு. அது வந்து புனிதமானது. நீங்கள் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்டுறவே முடியாது, எல்லாமே லாஜிக்கல். நாங்கள்லாம் எங்கள் கடவுள்லாம் சித்தர்கள், வாழ்ந்த மனிதர்கள், மனிதனாக பிறந்து தெய்வமாக உயர்ந்தவர்கள். அவர்களை வந்து எப்படி வருவாங்கன்னா அவங்க ஞானத்தின் மூலமாக, அவர்கள் நற்பணிகளின் மூலமாக தெய்வமாக உணர்ந்தவர்கள். அவங்க தான் எங்கள் கடவுள். சரி, உங்கள் மாதிரி உங்கள் கடவுள்லாம் வந்து ராமன் வந்து சமூகம் தலையை வெட்டினான், இது அவன் பண்ணது பூரா பின்னால் இருந்தாங்க அம்பு விட்டு கொள்கிறான் வாலியை சுக்ரீவனும் சண்டை போட்டுருக்குறாங்க. வாலியை கொன்றது யாரு? ராம. நீங்களே சொல்றீங்க, அவனே பிராமணனே சொல்றான். எப்படி சொல்றான்? பின்னால் இருந்து அம்பு விட்டு தான் கொண்டு இருக்கிறீங்க நீங்க. அதான் ராமனுடைய யோகியதை. தமிழர்கள் வந்து சண்டைக்கு தமிழ் என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியும்? சமர்னு பேர் வச்சிருக்காங்க. இரண்டு சம ஆளுமை உள்ளவர்கள் தான் சண்டை போடணும். ஒரு நோஞ்சான வலியவன் அடிக்கக்கூடாது, அவங்கள்ட்ட போய் சண்டை போடவே கூடாது. வலி வேணும்னு ஒதுங்கி போயிடணும். அது அவனுக்கு இழுக்கு. தனக்கு புஜபலம் இருக்குன்றதால் அடுத்தவன் அடிக்கிறதெல்லாம் வந்து அரம்பத்தனமான, அது தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சண்டைன்னு வந்தால் சமமான ஒரு வலிமை உள்ளவர்கள் தான் சண்டை வரணும். அதுதான் சமர் அப்படிங்கிறது. சமருக்கு அது கூட நமக்கு எப்படி நடக்கணும்னா, சண்டை நடக்கிற இடத்துல பெண்கள் இருக்கக்கூடாது, அந்தணர்கள்னா பிராமணன் இல்லை, தமிழ் அந்தணர்கள் அவங்க இருக்கக்கூடாது, குழந்தைகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாத இடத்துல தான் சண்டை போடணும் கூட நமக்கு வந்து இலக்கியத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப சண்டைக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறாங்க, இங்கதான் சண்டை போடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாம வந்து எல்லாத்துக்கும் இலக்கணம் வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஒண்ணுக்கு இலக்கணையா, ஒண்ணுக்கு இலக்கணம், அப்படி வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள். ஒடுக்கம் விழுப்பம் தரலான், ஒடுக்கம் உயிரினும் வெம்பப்படும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆக இது தமிழுடைய அடிப்படை பண்பாடு. அதுதான் திருவள்ளுவர்னா கிருஷ்ணர் காலத்தில் அப்படியே அந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றி இவனுங்கெல்லாம் ஆடை தேடிக்கிட்டாருலாம் சொல்லணும். அதெல்லாம் பொய்க்கதை. மற்ற பொழிக்கதை சொன்னோம் பார்த்தீங்களா, கிருஷ்ணன் ஆடை தேடிக்கிட்டாரு, இது மேலே மரத்து மேலே உட்காந்துக்கிட்டாரு, கையை தூக்க சொன்னாருன்னு கோபியர், அதெல்லாமே பிராமணன் உருவாக்கிய பொய்க்கதை. கிருஷ்ணர் அவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ். அவர் வந்து அவ்வளோ கண்டுபிடிப்புகளை செய்தவர். அப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸை வந்து இழிவுபடுத்தி வச்சிருக்கான் பிராமணன். அவனுக்கு அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைங்க, பிராமணர்கள்கிட்ட ஒழுக்கம், யூதர்கள்கிட்ட ஒழுக்கம் கிடையாது. அதனால் நம்மளையும் ஒழுங்கீனமாக மாற்றணும்னு பார்க்குறான். அதுக்கு தான் இந்த எல்ஜிபிடிலாம் கொண்டு வந்து நம்மகிட்ட இறக்கி விடுறான். அதுக்கு தான் இந்த மாதிரி இப்போ இந்த கதையில் வந்து அடுத்த பொண்டாட்டியை இது பண்ணால போகிறது, இதெல்லாம் வந்து அதை வந்து சராசரி இதாக மாற்றுறான், இயல்பாக மாற்றுறான். அப்படி மாற்றினா எல்லாரும் கெட்டு போயிடணும்னு பார்க்குறான். இந்திய சட்டத்தையே மாற்றி வச்சுருக்கானே, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் சட்டத்தை மாற்றி எல்லாரும் தப்பு செய்கிறது தூண்டுறவனே பிராமணன் தானே. சட்டத்தை நடத்துகிறவன் யார் இந்தியாவில்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கான், 75% பிராமணன் தான். கள்ள உறவுகளுக்கு வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் சட்டம் எழுதி வச்சிருக்கான். இப்போ சமீபத்தில் பிராமணர் ரொம்ப கொடூரமானவன், பிராமணர்களை அரசு எந்திரத்திலிருந்து அகற்ற வேண்டும், கொடியவர்கள் அவர்கள், நமது ஒழுக்கத்தை கெடுப்பவர்கள் அவர்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் இந்தியர்கள் அல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்தவன் தான்.
அதே போல தமிழகத்தில் உள்ள தெலுங்கர்களும் இங்கே வந்து குடியேறியவர்கள் தான். உங்களுக்கு தான் 2 ஸ்டேட் இருக்குல்ல, தெலுங்கானா ஆந்திரான்ட்டு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டேட்டியா, சின்னோண்டு. அங்கேயும் நீங்கள் ஏன் தெலுங்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? ஏன் எங்களுக்கு எங்கள் கூட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ இந்த கேள்வி கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு தெலுங்கு தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறான். திராவிடம் யார் வச்சுருக்கோம்? தெலுங்கு தானே வச்சுட்டுருக்குறான். எங்கள் ஊரில் உட்காந்துக்கிட்டு எங்களை பற்றி எங்கள் சமயத்தை பற்றியெல்லாம் இழிவாக பேசுகிறவங்கள உதைக்கணும். அதனால் நான் வழக்கமாக ஒன்று சொல்கிறது உண்டு, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் சர்வை ஆகணும்னா பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்கிறது இல்லை, நாம் பிழைச்சா மட்டும் போதாது, நாம் ஆண்மை கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால் தமிழர்கள் வந்து சும்மா ஏதோ வந்து இந்த டிவி சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. கொஞ்சம் நேரத்தை அறிவை வளர்ப்பதற்கு செலவு செய்யுங்க. பொதுவாக உங்களை கேட்டுக்கிறேன், கொஞ்சம் நேரத்தை நல்ல கருத்துக்கள் எங்கே வருது, நிறைய விஞ்ஞான இதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் வருது, நாம் பேசுகிறோம், நல்லவர்கள் பேசுகின்றதை கொஞ்சம் கேளுங்க. இந்த டிவி சீரியல் வச்சு குப்பையில் போடுங்க, டிவியை முதல்ல உடச்சி போடுங்க, வேணாம். இந்த டிவி சீரியலில் நம்முடைய இது பிராமணன் நம்முடைய பண்பை இழிவுபடுத்துறதுக்கு கொண்டு வரதான் டிவி சீரியல். அதுக்கு வந்து சோப்புன்னு தான் அதுக்கு பேர், சோப்பு விற்கிறதுக்கு வந்தது தான் அதெல்லாம். அதனால் அதை விட்டு விலகுங்கள், டிவிலாம் வேணாம். இன்றைக்கி யூடியூப் பெட்டர்ன்ற, யூடியூப்பில் நல்லதும் வருது கெட்டதும் வருது. ஆனால் நீங்கள் தேடி பார்த்தால் யூடியூப்பில் எவ்வளவோ நல்ல கண்டென்ட் வருது, அதெல்லாம் பாருங்கள், உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பொய்க்கதைகள், இந்த மாதிரி பிராமண சொன்ன கதைகள்லாம் கட்டிட்டு ஆடாதீங்க. நீங்கள் உண்மை எங்கே கிடைக்குன்னு தேடுங்க, அப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க தெரிஞ்சுங்க, நாங்கள்லாம் தகுதியானவர்கள் தான் இதெல்லாம் ஆய்வு செய்கிறது. இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸில் டாக்டரேட் பட்டம் வாங்கின ஆள் தான் இன்றைக்கி தமிழ் தேசியத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆச்சுங்களா? ஏதோ வந்து நாங்கள் ஒன்றும் தெரியாமல் எதுவும் செய்யலை. இங்கே ஒரு தமிழ் தேசியத்திற்கு, தமிழ் தேசியம் வந்து நெசுங்கிக்கிட்டு இருக்குன்றதுக்காகவே நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு இந்த தமிழ் தேசிய பணி செய்ய வந்திருக்கிறோம். அதனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், நல்லதை பாருங்கள். தமிழர்கள் வந்து நாம் இப்படி இருக்கிறதால தான் அவன் வந்து அவ்வளோ துணிச்சலாக பேசுகிறான். எந்த இனத்தையும் எந்த இதையும் நாம் வந்து மதத்தையும் நம்ம இழிவாக பேசுனதில்லை. ஆனால் நான் ஆய்வு செய்து சொல்லியிருக்கேன், ஆய்வு செய்து சில மதங்களை நான் வந்து கண்டித்திருக்கிறேன், அதெல்லாம் உண்டு தான். ஆனால் அது இழிவு பண்ணணும், அவங்கள குறைச்சி பண்ணணுன்ற எண்ணத்தில் இல்லை, உண்மை தெரியணும். ஒன்று பற்றி உண்மை தெரியணும்னு தான் தேடி இருக்கேன். நான் கிறிஸ்துவத்தெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கேன், அதை பற்றி என்ன கருத்து சொல்லணுமோ அந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட யாருமே சண்டைக்கு வரல, ஏன்னா வர முடியாது. ஏன்னா நான் சொன்னது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையோ ஒருத்தங்களை இது பண்ணணும் இல்லை, ஆய்வு செய்து எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் ஆய்வு செய்து சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அதைத்தான் நான் சொல்லணும் ஒழிய நான் வந்து எனக்கு வந்து யார் மேலேயும் ஒரு காழ்ப்போ இது அதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லா இனங்களையும் நேசிக்கிறேன். அதனால் யாரை பற்றியும் தவறாலாம் நான் பேச மாட்டேன். தமிழர்களுக்கு பொதுவாக வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற ஒரு தன்மை இருக்குது, மாற்றுக்கிறதுக்கு இடம் கொடுக்குற தன்மை நம்மகிட்ட இருக்குது. நாம் வந்து ஒரு சாமிஸ் மாதிரி உடனே எடுத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம மாற்றுக்கிறதுக்கு இடம் கொடுப்போம், அதுக்கு பதில் சொல்கிறோம். நாம் அப்படி தான் இப்போ நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் தமிழ் பண்பாடு என்பது ஒரு நாகரிகமான பண்பாடு தான். நாகரிகம் இது காட்டு மிராண்டித்தனமாக நம்மளாம் நடந்துக்கிறது கிடையாது. எதை எப்படி எதிர்கொள்ளணும்னு எதிர்கொள்கிறோம். இன்னொன்று, யாரையும் வேணும்னு இழிவுபடுத்தினா நம்ம யாரையுமே பேசுறதில்ல. நமக்கு வேண்டியது உண்மை. உண்மைக்கு எதிராக இருக்கிறது அந்த உண்மையை பச்சையாக சொல்லிவிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இழிவுபடுத்தி சொல்ல மாட்டோம். தப்புனா தப்பு, சரின்னா சரி, அப்படிதான் சொல்லுவோம். மொழிய ஒருத்தர் இழிவுபடுத்துறதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். ஆச்சுங்களா? தப்பாக இருக்கிறவனா நம்ம கண்டிப்போம், அதெல்லாம் உண்டு தான். இதுதான் நம்முடைய பண்பாடு. அப்படித்தான் என்னுடைய இதுவுமே வந்திருக்குது வரைக்கும். உண்மையை தெரிந்து கொண்டு கருத்துக்களின் மூலமாக எதிரியை வந்து நம்ம நிர்மூலமாக்குவது, அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம போராடணும். அதனால் போராடுறீங்க, நல்லது தான். இந்த மாதிரி போராடணும், நிறைய தெரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தமிழ் சிந்தனையாளர் பேரவருடைய விழிகளை பாருங்கள். முருகனை பற்றி நிறைய விழிகள் போட்டிருக்கோங்க. 39 வீடியோக்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் முருகனை பற்றி மட்டும். அதையும் பாருங்கள். முருகனை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர் செய்த சேவைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மட்டும் இல்லை, எல்லா கடவுளரும் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நாங்கள் எல்லாம் போட்டுட்டோம். ஐயா, உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல வரலாற்று சான்றுகளையும் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்கய்யா. மிக்க நன்றி, மிக்க நன்றி.